இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். யோவான் அவரை குறித்து சொல்லும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். அதே போல் 1 யோவான் 3:5 நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மில் பாவம் செய்யாதவர்கள் ஒருவருமே இல்லை. உலகத்தில் பரிசுத்தம் இல்லையாம். எனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்கு விலைக்கிரயமாக பூமியில் சிந்தி இருக்கிறார். குற்றமில்லாத பலிதான் செலுத்தப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குற்றமில்லாதவர். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிலுவையில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நாம் 7 காரியங்களில் என்ன என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கும்போது எபேசியர் 2:13 ஆண்டவரோடு நம்மை கிட்டி சேர்ப்பது. ஆண்டவரோடு நம்மை கிட்டி சேர்ப்பது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆம், இயேசுவின் இரத்தத்தினால் நாம் தூரமாக இருந்த நம்மை இயேசுவின் இரத்தத்தால் நம்மை சமீபமாக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதே போல் 2வது சமாதானம் தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகத்தையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சமாதான காரணர் அவர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஏற்றார். அதே போல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதே போல் மீகா 5:5 அதில் சமாதான காரணராக சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக நமக்கு இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கிற இரத்தமாக, சமாதான காரணராக இருக்கிற இரத்தமாக இருக்கிறது. 3வது நாம் பார்க்கும்போது பாவ மன்னிப்பு தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சங்கீதம் 26:7. அதே போல் 1 பேதுரு 4:2 வாசிங்க. 1 பேதுரு 4:2. நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். 1 பேதுரு 4:2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் பாவங்களற நம்மை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம். அடுத்து பார்க்கும்போது சுத்திகரிக்க வைக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. நாம் பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டு நாம் சாபங்களற சுத்திகரிக்கப்படும் செய்கிறது. இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுட்டெரிப்பின் ஆவியானவர் முழுவதுமாய் நம்முடைய பாவ கரைகளை சுட்டெரித்து போடுகிறார். அந்த இயேசுவின் இரத்தம் நம்மை முதலாவது பாவத்தை சுத்திகரிக்கிறது நம்முடைய பார்க்கிறோம். அடுத்து 5வது பார்க்கலாம், மீட்பு. இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தால் நாம்
மீட்கப்படுகிறோம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆம், நாம் நீதிமானாக மாறுவதற்கு தகுதி பெறுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 6வது பார்க்கலாம், இரத்தத்தால் தைரியம் உண்டாகிறது. ஒவ்வொரு வருஷமும் அங்கே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரதான ஆசாரியார் உள்ளே நுழையும் போது சும்மா நுழைய முடியாது. ஆடு மாடு கோழிகளின் இரத்தத்தை பலியிட்டு அதுக்கு பிறகுதான் அங்கே உள்ளே நுழைய முடியும். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் நாம் தைரியமாக கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேர்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தால். அது எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஆம், நாம் கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்கி கிட்டி சேர்கிற அனுபவத்தை இயேசுவின் இரத்தம் நமக்கு தைரியமாய் கொடுக்கிறது. 7வது பார்க்கும்போது இரத்தத்தினால் பிசாசை ஜெயித்த இயேசுவின் இரத்தம். பிசாசை ஜெயிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வெளிப்படுத்தினல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆம், பிசாசை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிசாசை ஜெயித்தார்கள். ஆம், இயேசுவின் இரத்தம் முதலாவது பார்க்கும்போது இயேசுவிடம் நம்மை கிட்டி சேர்கிற இரத்தமாக, அதே போல சமாதான காரணராக, பரலோகத்தையும் நம்மையும் இணைக்கிற பாலமாக, சமாதானம் தருகிற இயேசுவின் இரத்தமாக, அதே போல் பாவ மன்னிப்பு தருகிற இயேசுவின் இரத்தம், சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம், மீட்பை கொடுத்து நமக்கு நீதிமானாக்குற இயேசுவின் இரத்தம், அதே போல் தைரியம் கிருபாசன தண்டையிலே நெருங்கி கிட்டி சேர்கிற இயேசுவின் இரத்தம். 7வது நாம் பார்க்கிறோம், பிசாசை ஜெயித்த இயேசுவின் இரத்தம். அதே போல் இயேசுவின் இரத்தம் ஒரு குற்றமில்லாத ஒரு இயேசுவின் இரத்தம். அதே போல் விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தம். அதே போல் புது உடன்படிக்கையின் இயேசுவின் இரத்தம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இரத்தம் நமக்கு என்னென்ன காரியங்களை நமக்கு செய்கிறது என்று பார்த்தோம். அந்த இயேசுவின் இரத்தத்தில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு நாம் நீதிமானாக்கப்பட்டு என்ன சுகவீனங்களோ பலவீனங்களோ நாம் இருந்தாலும் இயேசுவின் இரத்தம் நம்ம தலையில் படும்போது தலையில் பட்டு கால் வரைக்கும் பாய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் கொடுக்கிற இயேசுவின் இரத்தமாக காணப்படுகிறது. ஜெபிக்கலாம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஆமாண்டவரே, இப்படி தூய உதிரத்தால் ஏசப்பா நாங்கள் பாவம் நீங்கி
அப்பா நாங்கள் தூய்மை அடைகிறதை காண்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஏசப்பா நாங்கள் ஆடு மாடு கோழி ரத்தம் செலுத்திருந்தால் எவ்வளவோ செலுத்த வேண்டியிருக்கும் சுவாமி. ஆனால் அப்பா உண்மையே எங்களுக்கு பலியாக கொடுத்தீரே சுவாமி. உம்முடைய சொந்த இரத்தத்தை, விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக ஈவாக கொடுத்தீரே சுவாமி. இந்த பூமியில் சிந்தினீரே சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல ஏசப்பா ஆண்டவரே, எங்களை உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி அப்பா சுத்திகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக எங்களை நீங்கள் மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகையில் அப்பா எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். 7 விதமான இரத்தத்தின் வல்லமையை குறித்து நம்மத்திலே பேசின சகோதரிக்காக கர்த்தரை துதிக்க நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையை நம்ம அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. பேசினா போதாது, கேட்டால் போதாது, அதை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஒரு பெரிய பங்களா ஒன்று இருந்துச்சு. அந்த பங்களாவுக்கு சென்னையில் குடி வர்றதுக்கு யாருமே மறுத்துட்டாங்க. என்னென்னா அந்த வீட்டில் குடியேறவங்களுக்கு தொடர்ந்து மரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு யாரும் வரல. அந்த ஊரில் என்ன பேச்சுன்னா, அந்த தெருவில் அந்த பங்களாவுக்குள்ளே ஒரு பெரிய பேய் இருக்குது, அதனால் என்ன போகுது எல்லாம் அங்கே போகிற எல்லாத்தையும் அழித்து போட்டுறதுன்னு சொல்லி அந்த பங்களாவுக்கு யாரும் வரதில்லை. ஒரு ஊழியர் ஒரு வீட்டோட அங்கேருந்து ஊழியம் செய்கிறதுக்காக அந்த தெருவில் ஒரு வீடு பார்க்க வந்தேன். அப்போ இந்த வீட்டை சொன்னாங்க, ரொம்ப குறைச்ச வாடகை அப்படின்னு சொன்ன உடனே சரி அதை பார்க்கலான்னு ரொம்ப உற்சாகமாக போய் பார்த்தார். போனால் அவருக்கு ஏன் இந்த இவ்வளோ பெரிய வீட்டை குறைஞ்ச வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னாங்க, எதோ சொல்லி அந்த புரோக்கர் சமாளித்து பார்த்தாரு. அது கடைசியாக அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் அந்த தெருவில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க. அந்த ஊழியர் உற்சாகமாக சரி பரவாயில்ல, இந்த வாய்ப்பை என்ன செய்தலாம் பயன்படுத்தலான்னு சொல்லி அந்த குறைந்த வாடகைக்கு அவர் ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை போட்டார். ஏன்னா இவர் ரொம்ப நாள் குடியிருந்த உடனே அவங்க என்ன செய்திருவாங்க, வீட்டு வாடகையை ஏற்றிடுவாங்க. அதனால் ஒரு அக்ரிமெண்ட்டை முதல்ல போட்டுட்டு அவர் வீட்டு சாவியை வாங்கிட்டு ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி அதில் ஜெபம் பண்ணி அந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தமாய் மாற்றுகிறேன்னு சொல்லி அவர் அந்த வீடு முழுவதும் எல்லா மூலையிலும் வீட்டினுடைய நிலைக்காலிலும் பூசி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு குடியேற போகலான்னு ஒரு பிளான் பண்ணி, அப்போ அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரை அழைச்சி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னார். அவர் வீட்டு குடியேறதுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது அவர் நின்று கண்ணை மூடணுன்னே சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த வீடு முழுவதும் இயேசுவின் ரத்தமாக தெளிக்கப்பட்டிருக்கு, இது எப்படி இந்த இயேசுவின் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டார். அப்போ தான் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு, நம்ம தெளித்ததெல்லாம் இயேசுவின் ரத்தமாக அந்த இடத்துல பாதுகாக்கிறதுன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆள்லாம் சொன்னாங்க, இங்கே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்குரிய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவின் ரத்தத்தை உங்களுடைய வீட்டு நிலைக்காலில் பூசி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாதுகாப்பு உண்டாயிடும். அல்லேலூயா. எழுந்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே
சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. கரங்களை உயர்த்தி, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தகப்பனே, எனக்கு விலையாக கொடுக்கப்பட்ட இரத்தத்திற்காக நன்றி. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, விலையாக கொடுக்கப்பட்ட இரத்தத்திற்காக, விலையேற பெற்ற இரத்தத்திற்காக உமக்கு நன்றி. அந்த இரத்தத்தினால ஆண்டவரே எங்களை பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்குகிறேன். உம்மோடு கூட சமாதானம் உண்டாகும்படி பரலோகத்தோடு இணைக்கிற அந்த இரத்தத்துக்காக நன்றி. தகப்பனே, எங்களை மனசாட்சி நீங்கி எங்களை சுத்திகரிக்கிற அந்த இரத்தத்துக்காக நன்றி. சமாதானக்காரராக நின்ற அந்த இரத்தத்துக்காக நன்றி. தகப்பனே, உம்மோடு இணைத்த அந்த இரத்தத்துக்காக நன்றி. உம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் எங்களை உமது இரத்தத்தினால கழுவி குணமாக்கினீரே, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த இரத்தத்தினுடைய வல்லமை நாங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து வாழ எங்களுக்கு உதவி செய். ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் ஒரு ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்தை நாங்கள் அனுபவித்து வாழ உதவி செய். ஒவ்வொருடைய சிரசின் மேலும் அந்த வெற்றியின் கிரீடம் பூக்கட்டும். ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகும். இதற்கு எதிரான காரியங்கள், சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயத்தை உண்டாக்கட்டும். இந்த நாளிலே தகப்பனே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தீரே. ஜனத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட யாவற்றையும் குலைக்கும்படி வந்தீரே. தகப்பனே, இந்த காலைவெளியிலே இவளுக்கு எதிரான திட்டங்கள், சத்துருவின் திட்டங்கள், மனுஷனுடைய திட்டங்கள், தந்திரங்கள் வாய்க்காதே போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.